ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா, ஒரு நிமிஷம். ஷேர் பண்றது தெரியுறதா? என் வாய்ஸ் கிளியரா கேக்குறதா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வாய்ஸ்ல? கேக்குது. ஓகே. ஷேர் பண்றது தெரியுறதா? ஓகே. ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ் ஏ அண்ட் பி இருக்கு. ஹோஸ் கப்ளிங்ஸ் பண்றாங்க. ஒரு பீஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 15 நிமிஷம் ஆகுறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷிஃப்ட் ஆஃப் 8 ஹவர்ஸ் ஜென்ரலா நடக்கிறது. அதுல 30 யூனிட்ஸ் 20 யூனிட்ஸ் வந்து அவுட்புட்டா வருது. ஆஃப் ஈச் பர் ஷிஃப்ட் ஆஃப் 8 ஹவர்ஸ்க்கு என்ன ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி கேட்குறாங்க. ஓகே. இப்போ வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, ஒரு யூனிட்டுக்கு வந்து 15 மினிட்ஸா, ஒரு ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸ் கரெக்டா? அப்போ 8 ஹவருக்கு பர் ஷிஃப்ட் ஆஃப் 8 ஹவருக்கு 480 மினிட்ஸ். அப்போ 15 மினிட்ஸ்க்கு ஒரு யூனிட்னா 15 மினிட்ஸ்க்கு ஒரு யூனிட்னா 480 மினிட்ஸ்க்கு எவ்வளோ? ஸோ 480 இன்ட்டு 1 டிவைட் பை 15, 32 யூனிட்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 32 யூனிட்ஸ். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து இண்டஸ்ட்ரி ஏ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஓகேவா? ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளோ? 30 டிவைட் பை 32. அதே மாதிரி ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இங்க எவ்வளோ வரும்? 20 divided by 32. ஓகேவா? So 30 divided by 32 is 93.75%. 20 divided by 32 வந்து 62.5%. ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸ்டெப் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வீக்குக்கு 6 நாள் இருந்தால் எவ்வளோ ப்ரொடக்ஷன்? ஒரு ஒரு டேக்கு 30 யூனிட், 6 நாளுக்குன்னா 180 யூனிட். ஒரு டேக்கு 20 யூனிட்ஸ்னா 6 டேஸ்க்கு எவ்வளோ? 120 யூனிட்ஸ். புரிஞ்சுதா? போன சிலபஸ்ல இது வந்திருக்கு ஆக்சுவலா. இந்த சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து the following data is available for a mission in a manufacturing unit. Hours worked 8, working days per month வந்து 25, number of operators ஒருத்தர், standard minutes per unit of production, mission time வந்து 22, operated time 8, total time per unit 30. Plant வந்து 75% efficiency and operator is working at 100% efficiency னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அவுட்புட்? மிஷினரி ப்ரொடக்டிவிட்டி வந்து 10% எக்ஸிஸ்டிங் லெவலை விட ஜாஸ்தியாச்சுன்னா அப்ப என்ன அவுட்புட்? ஆப்ரேட்டரோட எஃபிஷியன்சி வந்து 20% ஓவர் த எக்ஸிஸ்டிங் லெவல்னா வாட் வில் பி த அவுட்புட்? இதுதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன், சில விஷயம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஐ வில் ஒர்க் இட் அவுட். சரியா? இந்த இந்த ஒரு நாளைக்கு 8 ஹவர் கரெக்டா? அப்போ ஒரு மாசத்துக்கு 25 நாள்னா 25 இன்ட்டு 8 200 ஹவர். இங்க பாருங்க ஸ்டெப் 1, ஒன் டேக்கு 8 ஹவர்ஸ், 25 டேஸ்க்கு 25 இன்ட்டு 8 வந்து 200 ஹவர்ஸ். ஸ்டெப் நம்பர் 2,
ஓகேவா? ஸ்டெப் 2, மிஷன் டைம். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஷன் டைம் 22 மினிட்ஸ், ஆப்ரேட்டர் டைம் 8 மினிட்ஸ். இப்போ டோட்டலா 30 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, இது ஒரு யூனிட்டுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு யூனிட்டுக்கு அரை மணி நேரம் ஆகுது. கரெக்டா? ஒரு யூனிட்டுக்கு அரை மணி நேரம் ஆகுது. அப்போ இங்க மொத்தமா 200 ஹவர் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இதை ஹவரா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? 1 hour is equal to 60 minutes. அப்ப 30 minutes is equal to 30 into 1 divided by 60. அப்போ 0.5 hours சொல்லலாமா? ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 30 minutes which is equal to 0.5 hours. அப்போ 200 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? ஸோ 200 into 1 divided by 0.5 which is completely 400 units. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஆ, அந்த சுத்தி சுத்தி இந்த 6th 7th படிப்போம்ல, இவ்வளோ இவ்வளோ மணி நேரத்துக்கு இவ்வளோனா, அப்போ இவ்வளோ மணி நேரத்துக்கு எவ்வளோ, அந்த கணக்கு தான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 0.5 ஹவர்ஸ், அந்த மாதிரி 400 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 3, மந்த்லி ப்ரொடக்ஷன் வந்து 75% சொல்றாங்க எஃபிஷியன்சி. அப்பனா 400 யூனிட் டோட்டல் ஆனா 400 இன்டூ 0.75 எவ்வளோ? 300 யூனிட்ஸ். ஸ்டெப் நம்பர் 4, இது வந்து பி சப்டிவிஷனோட ஆன்சர். see அவங்க என்ன சொல்றாங்க? மிஷன் ப்ரொடக்டிவிட்டி 10% ஓவர் த எக்ஸிஸ்டிங் லெவல்னு சொல்றாங்க. ஓகேவா? மிஷனரி ப்ரொடக்ஷன் is increased by 10%. அப்படின்னா அப்போ மிஷன் டைம் எவ்வளோ? ஒரு யூனிட்டுக்கு மிஷன் டைம் வந்து 22 மினிட்ஸ். 10% இட் இஸ் இன்க்ரீஸ்டுன்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா மினிட்ஸ் பர்சன்டேஜ் 22 மினிட்ஸ் வந்து 110. அப்போ நம்ம இந்த மாதிரி எஃபிஷியன்சிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, 100க்கு தான் ஈக்குவேட் பண்ணி பண்ணோம். 100க்கு எவ்வளோ? 22 into 100 divided by 1 see நீங்க எப்படி வேணா நினச்சிக்கலாம், என்னது இது, இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 21னா இது தானே 100க்கு வரணும். அப்படி கிடையாது. இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. ப்ரொடக்டிவிட்டி ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிடுத்து 10%க்கு. ஓகே, அப்போ மிஷன் டைம் வந்து 110% தான் ஈக்குவேட் ஆகும். அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20 மினிட்ஸ் எடுப்பாங்க. அப்போ டோட்டல் டைம் வந்து
20 plus 8, 28 minutes. So, the operator is working at 100% efficiency. Okay. ஒரு யூனிட்டுக்கு டைம் ஒரு யூனிட்டுக்கு டைம் வந்து 30 மினிட்ஸ் ஆகுறது. அப்போ 400 யூனிட்ஸ்க்கு 400 into 30 இந்த மினிட்ஸ். மினிட்ஸ் யூனிட்ஸ் 28 minutes 12,000 மினிட்ஸுக்கு இதோடா 400 யூனிட்ஸ் தானடா ஒரு மந்த்ல பண்றாங்க அது. ம். தோ இங்கே சிவா இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்ட். சூப்பர் சிவா. வெரி குட் வெரி குட். சூப்பர் கண்ணா. தேங்க்யூ சிவா. ஸோ ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் சிவா, கொஞ்சம் blank ஆயிட்டேன் திடீர்னு. ஸோ 30 மினிட்ஸ்க்கு ஒரு யூனிட் கரெக்டா? 30 மினிட்ஸ்க்கு ஒரு யூனிட். அப்போ 400 ஐயோ எங்கேயோ ஹேங் ஆயிட்டே நீ. சிவா 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 நீங்க ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. மொத்தம் ஆப்ரேட்டர் 15 பேருக்கண்ணா. ஒர்க்கிங் அவர் வந்து 8 மணி நேரம். ஒரு மாசத்துக்கு 25 நாள் ஒர்க் பண்றாங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஒரு மாசத்துக்கு 300 யூனிட். லேபர் ஹவர்ஸ் பர் யூனிட் 8 ரூபாய். இப்ப பாருங்க, ஒரு மாசத்துக்கு 25 நாள். சரியா? அப்போ
ஆமா, ஒரு மாசத்துக்கு 25 நாள். எவ்வளோ ஆபரேட்டர்? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் ஆப்சென்ட், இப்போ லாஸ் டியூ டு ஆப்சென்டிசம்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? பர்சன்டேஜ் ஆப்டன்ஸ்னா எவ்வளவு தூரம் லேபர் எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணியிருக்கான், எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணியிருக்கும் போது அவனோட ப்ரொடக்டிவிட்டி என்ன. ஸோ லேபர் ஓட ப்ரொடக்டிவிட்டி யூனிட்ஸா எப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளுக்குன்னு எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? குட்டி குட்டி ஸ்டெப்ஸா நான் சொல்றேன், பாருங்க. ஒரு நாளைக்கு, சாரி, ஒரு மாசத்துக்கு 25 நாள். சரியா? ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இதெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ரேட்டர் 25 நாள் ஒர்க் பண்றான். அப்ப 15 ஆப்ரேட்டர் எவ்வளவு நாள்? 15 இன்டூ 25 மேன் டேஸ் ஒர்க் பண்றான் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு 375 மேன் டேஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இல்ல இல்ல, சாரி சாரி சாரி, ஒரு ஆமா, ஒரு அவருக்கு, சாரி கண்ணா, 375 இது வந்து ஒரு நாளைக்கு, ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். அப்ப 375 நாளைக்குனா 375 இன்டூ 8 எவ்வளோ? 3000 ஹவர். இந்த 3000 ஹவர்ல அவங்க சொல்றது மேண்டேஸ் லாஸ் டியூ டு ஆப்சென்டிசமா 30 மேண்டேஸ் போயிடுச்சாம். ஓகேவா? 30 மேண்டேஸ் போயிடுச்சுன்னா ஒரு ஒரு நாளைக்கு 8 ஹவர். அப்போ 30 மேண்டேஸ்னா 240 ஹவர். கரெக்டா? அப்போ இது டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இது வந்து அந்த ஹவர்ஸ் ஆப்சென்டிசம். சரியா? அப்போ இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஒர்க்கிங் ஹவர்ஸ் 3000 லெஸ் ஆப்சென்ட் 240. அப்ப ரிமைனிங் எவ்வளோ? 2760 மணி நேரமா? 2760. இது அப்படியே பார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 5, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, பர்சன்ட் ஆப்சென்டிசம். 300 ஹவருக்கு 300 பியூர் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு 300 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு எவ்வளவு மணி நேரம்? 3000 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு 2040 ஆப்சென்ட்டா? அப்புறம் பர்சன்டேஜ்க்கு நூத்துக்கு எவ்வளோன்னு கேக்குறாங்க. This into this divided by 3000. ஆமா ஆமா சிவா, கரெக்ட். இப்போ ஒரு யூனிட்டுக்கு, ஒரு நிமிஷம், ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து 8%, கரெக்டா?
ஆப்சென்டிசம் இல்லையா? ஒரு யூனிட்டுக்கு 8% தானே? 8%. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் இருங்க இருங்க கண்ணா. 100க்கு வந்து 8%. Standard labor there is always for standard labor hours to produce. சரி இப்படி வேணா போடுறேன். அப்போ உங்களுக்கு இப்படி புரியுறதா பாருங்க. ஒரு யூனிட்டுக்கு 8 மணி நேரம். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ல. அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து 8 ஹவர் ஆகுது. ஒரு யூனிட்டுக்கு 8 ஹவர். அப்போ இல்ல நான் ஏதோ மிஸ் பண்றேன். ஒரு நிமிஷம் கண்ணா. ஒரு யூனிட்டுக்கு 8 ஹவர். இந்த 8% புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் ஒரே நிமிஷம். ஸ்டெப் நம்பர் 6. யூனிட் ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அந்த தம் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு யூனிட்டுக்கு 8 மணி நேரம். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 240 யூனிட்ஸ். இப்போ 240 இன்டூ 8 வந்து 1920 ஹவர்ஸ். ஓகேவா? ஆமாம், 1840 ஹவர்ஸ். டோட்டல் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு டோட்டல் ரியல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 3000 ஹவர். கரெக்டா? 3000 ஹவர். ஆனால் இந்த ஸ்டாண்டர்டு ஹவர்ஸ் வந்து எவ்வளோ? 1920. கரெக்டா? ஸோ எஃபிஷியன்சிக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கும் போது, இது ரெண்டும் என்னன்றது நான் சொல்றேன். ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதுதான் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். அவங்க ஆக்சுவலா வந்து ஸ்டாண்டர்டா அவைலபிளா இருக்கிறது. சரியா? ஆனா நம்மளோட தம் ரூல் ஒன்று இருக்கு தெரியுமா? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஞாபகம் இருக்கா மித்ரா? கீர்த்தனா, சிவா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல. ஸோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது 1920 ஹவர்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸாக வருது. அப்போனா எவ்வளோ தூரம் அவங்க எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி 3000 ஹவர் இருக்கு. ஆனால் 1920 ஹவர் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? என்னோட ரியல் ஒர்க்கிங் ஹவர் வந்து 3000 இருக்கு. ஆனால் நான் அதில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். அதாவது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அந்த கான்செப்ட் படி 1920. அப்போ 100க்கு எவ்வளோ? ஸோ 1920 இன்டூ 100 டிவைட் பை 3000. 64%. இது இப்போ புரியுறதா? இதில் ஏதாவது டவுட் வருதா? திருப்பி சொல்லட்டுமா? கீர்த்தனா, மித்ரா, சிவா, புரிஞ்சுதா? புரிஞ்சுது இல்ல? இல்லை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணா பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் 1 வந்து வி ஆர் ஃபைண்டிங் அவுட் நம்பர் ஆஃப் மேன் டேஸ். இது ஆப்ரேட்டர், இது மேன் டேஸ்.
இது வந்து டே ஹவர்ஸ். இது மேன் டேஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அந்த மேன் டேஸை எவ்வளோ ஹவர்ஸாக கம்மணும், இதான் ரியல் ஒர்க்கிங் ஹவர். அப்புறம் ஆப்சென்டிசம் இது பண்ணும்போது ஒர்க்கிங் ஹவர் இவ்வளோனா ஆப்சென்டிசம் அப்புறம் 100க்கு எவ்வளோ, அதான் ஆப்சென்டிசம் முடிது ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ற தம் ரூல் பேஸ் பண்ணி ரியல் ஒர்க்கிங் ஹவர்ஸும் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸும் பண்ணி அதுக்கு 100% கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது போலாமா நம்ம? ஓகே. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க, ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர். ஸ்டெப் நம்பர் 7. ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி. சி, எஃபிஷியன்சி ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் லேபருக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஓகே. பர்சன்டேஜ் ஆப்சென்டிசம்க்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆப்சென்ட் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சிக்கு எப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதுதான் பேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டைமு 1920 ஹவர்ஸ். அதில் மேன் ஹவர்ஸ் லாஸ்ட் வந்து 240. ஓகேவா? அதை தவிர ஐடில் டைம். ஐடில் டைம்னா என்ன அர்த்தம்? வெரி குட். ஓகேவா? அதுதான் ஐடில் டைம். ஐடில் டைம் 276 சொல்றாங்களா? அப்போ ஐடில் டைம் வந்து ஒரு 276 ஹவர்ஸ். அப்போ இது ரெண்டும் லாஸ் தான் நம்மளுக்கு, கரெக்டா? டோட்டல் லாஸ் ஆஃப் டைம் 516 மணி நேரம் வேஸ்ட் ஆயிருக்கணும். ஓகே. அப்போ எனக்கு மொத்தமா இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன சொன்னேன், இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இப்போ இங்க ரிப்பீட் பண்றேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 7ல என்னோட மொத்தம் 3000, அப்புறம் வந்து ஒரு அப்சென்டிசம், அப்புறம் லெஸ் ஐடில் டைம் போச்சுன்னா 276 போச்சுன்னா ரிமைனிங் 2484 தான் உட்காந்துக்கும். ஓகேவா? ஹவர்ஸ் இதான் ஆக்சுவல் லேபர் ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க கண்ணா, எஃபிஷியன்சி எப்படி இது பண்ணுவீங்க? எஃபிஷியன்சிக்கு சி, நான் வந்து என்னோட டோட்டலா என்னோட ஸ்டாண்டர்ட் லேபர் ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னா 1920 தான். ஆனா அதுக்கு ஆக்சுவல் லேபர் ஹவர்ஸ் எவ்வளோ? 2484. ஓகே. அப்போ 100க்கு எவ்வளோ எஃபிஷியன்சி? 2484 into 100 divided by, ஐயோ சாரி சாரி சாரி, ஸோ 1920 ஸ்டாண்டர்ட் லேபர்ஸ் ஆக்சுவல். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் என்னன்னா 1920 into 100 divided by 2484. So which will come around 77.3%. ஓகேவா? சி, இது ரெண்டும் ஆல்ரெடி நீங்க கால்குலேட் பண்றீங்க, ஐடில் டைமோட மைனஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர்ல ஸ்டாண்டர்ட் லேபர் ஹவர்ஸ் டிவைட் பை ஆக்சுவல் லேபர் ஹவர்ஸ், இது ஓகே. நாலாவது பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ரொடக்டிவ் ஃப்ரீ லேபர் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். எவ்வளோ பேர் மொத்தமா இருக்காங்க? 15 ஆப்ரேட்டர், கரெக்டா? ஸோ ஸ்டெப் நம்பர் 8. யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. 15 ஆப்ரேட்டருக்கு வந்து அவங்க என்ன பிளான் பண்றாங்க, 300 யூனிட் கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டர் யூனிட்ஸ் 15 ஆப்ரேட்டர் வந்து 300 யூனிட். அப்போ ஒரு ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ? 300 into 1 divided by 15. ஒரு ஆப்ரேட்டர் 300 into 1 divided by 15.
ஒரு ஆப்ரேட்டர் எவ்வளோ பண்றான்? ஸ்டாண்டர்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி பிளான் பண்றாங்க. ஒரு ஆப்ரேட்டர் 20 யூனிட் பண்ணுவான்றத பிளான் பண்றாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. இன் நவம்பர் ஃபாலோ இன்ஃபர்மேஷன் நவம்பர்ல இது ஸ்டாண்டர்டான விஷயம். நவம்பர்ல வந்து அவங்க எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க? 240. அப்ப பாத்துக்கோங்க, ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி இது ஜென்ரல். ஓகேவா? இது வந்து இப்படி எப்படி சொல்றது? ஜென்ரல் அப்சர்வேஷன் ஆஃப் த கம்பெனி இதுதான். ஆனா நவம்பர்ல என்ன நடக்கிறது? அதே இது 15 ஆப்ரேட்டரை வச்சு 240 யூனிட் பண்றாங்க. அப்போ ஒத்தருக்குன்னா 16 யூனிட். எவ்வளவு சிவா இதுல ரெடியூஸ் ஆயிருக்கு? எப்படி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜென்ரலா 20 யூனிட் பண்றவங்க 16 யூனிட் தான் பண்றாங்க. அப்ப எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னப்பா? இல்ல இல்ல, சாரி சாரி, எப்படி சொல்றீங்க? இல்ல 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 கண்ணா, அப்படி வராது. 20 20 மைனஸ் 16, சி டிஃபரன்ஸ். எப்படி ப்ரொடக்டிவிட்டி பர்சன்டேஜ் ஃபால் எப்படி பார்க்கணும்னா 20, ஓகே, ப்ரீவியஸா இருக்கிறது மைனஸ் 16, சரியா, டிவைடட் பை, ஒரே நிமிஷம், 20 மைனஸ் 16 4 வருமா கரெக்டா? 20 minus 16 divided by 16. So 20 minus 16 4. 4 divided by 16. So 25 percentage. கம்மியா இருக்கு. இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரியா? இது ஜெனரல் அப்சர்வேஷன், இது நியூ அப்சர்வேஷன். இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எடுத்துட்டு டிவைட் பை 16 பண்ணா அந்த ஃபால் இன் ப்ரொடக்டிவிட்டி தெரிஞ்சிடும். புரியுதா? மித்ரா, கீர்த்தனா, சிவா, சி இது ஆக்சுவலா ரெலவென்ட் கிடையாது, வேண்டாம். பட் தென் எவ்வளவு தூரம் கம்மியா இருக்குன்னு பாக்குறதுக்காக. ஆக்சுவலா ஸ்டெப்ஸ்லாம் நிறைய பிட் பிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த 3 ஸ்டெப்பை கூட நீங்க கன்சாலிடேட் பண்ணி கூட போட்டுக்கலாங்கண்ணா. ஓகே. ஸோ இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். அப்புறம் ஸோ பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க.
இங்க பாருங்க, இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து ஒரு அலோஸ் ப்ரொபோர்ஷனேட் ப்ரொடக்ஷன் போனஸ் பியாண்ட் 100% பெர்ஃபார்மன்ஸ் லெவல். ஓகேவா? இன்சென்டிவ் ஸ்கீம்னா என்ன அர்த்தம்னா சலுகைகள் கொடுக்கறது. அலோஸ் ப்ரொபோர்ஷனேட் ப்ரொடக்ஷன் போனஸ் யாருக்கெல்லாம் வந்து 100% பியாண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் பண்ணலான்ட்டு. அப்போ இன்சென்டிவ் போனஸ் என்ன? பேமெண்ட் வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டே சப்ஜெக்ட் டு தி பர்டிகுலர்ஸ் என்னெல்லாம் வந்து அவர் ரிசீவ் பண்ணுவார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆப்ரேஷன் அசம்பிளிங் பாக்கெட் டிரான்சிஸ்டர் ரேடியோ செட், அதுதான் ரேடியோ செட்டை வந்து அசம்பிளிங் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா ரேடியோ செட்டு? ரேடியோவே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா? இதான் இப்படி இருக்கும். இதை அசம்பிள் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக இந்த மாதிரி ரேடியோ செட் எடுத்துகிட்டு வருது. ஓகேவா? யூ விஷுவலைஸ் மித்ரா. மித்ரா. ம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒர்க் கான்டென்ட் வந்து ஒரு அசம்பிள் செட்டுக்கு 30 ஸ்டாண்டர்ட் மினிட்ஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் மினிட்ஸ். அட்டெண்டட் டைம் வந்து 8 ஹவர். அன்மெஷர்ட் ஒர்க்ல 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்பர் ஆஃப் செட்ஸ் அசம்பிள் ஒரு ஒரு நாளைக்கு 15 செட் யூனிட்ஸ் பண்றாங்க. ஒரு ஹவருக்கு 4 ரூபாய். தேர்ட் ஒன் வந்து வாட் இஸ் அ நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பை த ஆப்ரேட்டர். இங்க பாருங்கண்ணா, ஒரு நாளைக்கு 15 செட்டு, ஒரு அசம்பிள் செட்டுக்கு 30 நிமிஷம். ஒரு அசம்பிள் செட்டுக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆகிறது அப்படின்னா 15 அசம்பிள் செட்டுக்கு எவ்வளோ? 450 மினிட்ஸ். கரெக்டா? அப்போ ஒர்க்கிங் டைமிங் என்ன நம்மளுக்கு? 8 மணி நேரம் அட்டெண்டட் டைம். டைம் ஸ்பெண்ட் ஆன் அன்மெஷர்ட் ஒர்க் 2 மணி நேரம். அப்போ அட்டெண்டட் டைம் மைனஸ் டைம் ஸ்பெண்ட் ஆன் அன்மெஷர்ட் ஒர்க். ஓகேவா? 6 மணி நேரம் தான். கரெக்டா? ஒரு அவருக்கு 60 நிமிஷம். 6 மணி நேரம்னா 360 நிமிஷம். இது வரைக்கும் புரியுதா? அந்த டவுட் இருக்கா? சூப்பர். இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து என்ன இது பண்ணுவோம்? அதே தான். 450 டோட்டலாக அசம்பிள் செட்டுக்கு இதுவாகிறது 360 நிமிஷம். அப்போனா என்னோட பர்ஃபார்மன்ஸோடது எவ்வளோ? 125%. ஓகேவா? 450 இஸ் மை கம்ப்ளீட்லி அசம்பிள்டு செட்டு. 360 இஸ் நம்பர் ஆஃப் மினிட்ஸ். 6 மணி நேரம்னு சொல்கிறாங்க அவங்க. 6 ஹவர்ஸ். ஏன்னா ரியல் ஒர்க்கிங் டைம்ன்றது 6 மணி நேரம் தான் இல்லையா? 450 மினிட்ஸ்ன்றது அவங்க கொடுக்குற அந்த 15 அசம்பிள் செட்டுக்கான ஆமாம் நம்பர் ஆஃப் செட்ஸ் 15, 30 நிமிஷம் ஸ்டாண்டர்ட் மினிட்ஸ். இது ஸ்டாண்டர்டு. கீழே இருக்கிறது ஒர்க்கிங் டைம் பண்ணுறது ஆக்சுவல். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் மை டிவைடட் பை ஆக்சுவல். இப்போ 125%. இப்போ இன்சென்டிவ் என்ன சொல்றாங்க? பியாண்ட் 100%ன்னு சொல்றாங்க. அப்போ 125க்கும் அந்த 100க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 0.25. கரெக்டா? ஸோ 0.25 இன்டூ ஆமாம் பியாண்ட் 100% லெவல் 0.25. ஒரு ஒர்க்கிங் டைம் டோட்டலாக எவ்வளோ? 6 மணி நேரம். ஒரு ஹவருக்கு 4 ரூபாய். இங்கே பிரிச்சு காமிக்கட்டுமா? இல்லை உங்களுக்கு புரியுறதா? இன்சென்டிவ்க்கு இந்த லேபர் காஸ்டிங்லலாம் படிச்சிருக்கோம்ல மித்ரா, சிவா ஞாபகம் இருக்கா? கீர்த்தனா, இந்த இன்சென்டிவ் டிஃப்ரென்ஸோட எவ்வளோ ஆக்சுவல் ஒர்க்கிங் டைமோ தட் இன்டூ லேபர் பர் ஹவரோட ரேட்டு 4 ரூபாய் மல்டிப்ளை பண்ணால் இன்சென்டிவ் வரும். கரெக்டா? 0.25 இன்டூ 6 இன்டூ 4. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது?
எனக்கு இன்சென்டிவ் எவ்வளோ வருது? 6 ரூபாய். சரியா? ஃபார் 6 ஹவர்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கீர்த்தனா, மித்ரா, சிவா. ஓகே. சிவா, உங்க வாய்ஸ் கேட்கவே இல்லை சிவா. இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு லேபர் காஸ்டிங் சம் தான். சரியா? இது வந்து 6 ரூபாய் வந்து இன்சென்டிவ் போனஸ். கேரண்டீட் வேஜஸ் பேமெண்ட் எவ்வளோ வந்து ஆப்ரேட்டர் வந்து ரிசீவ் பண்றாங்க, கேரண்டியா அவனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஹவருக்கு இங்க இந்த டைம் ஸ்பெண்ட் ஆன் அன்மெஷர்ட் ஒர்க் எப்பவுமே இந்த கேரண்டி டைம் வேஜஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க. அட்டெண்டட் டைமை தான் எடுத்துப்பாங்க. அப்போனா 1 ஹவருக்கு 4 ரூபாய். அப்போ 8 மணி நேரம் டோட்டலாக 32 ரூபாய். ஸோ 32 ரூபாய் அவன் ஆல்ரெடி பண்றான். அதுல அவனோட அந்த இன்சென்டிவும் சேர்த்தா எவ்வளவு வரும்? டோட்டல் ஏர்னிங்ஸ் 38 ரூபாய். இது புரியுறதா? ஃபார் guaranteed wages only total attended time will be taken into consideration. The reason being not to the laborers are paid to maintain their daily life activities. டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கேரண்டீட் வேஜஸ் ஞாபகம் இருக்கா? லேபர் காஸ்டிங்ல மினிமம் ஆகுது. யார் கேரண்டீட் வேஜஸ் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? யார் கேரண்டீட் வேஜஸ் சொன்னாங்க? ஆமா, ஹால்சேவும் ரோமனும் வந்து எப்பவுமே ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருமே. ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹால்சி ரோவனை விட ஹால்சி ரோவன் போனஸ்க்காக சொன்னாங்க. கேரண்டீட் வேஜஸ்ன்றது வந்து டெய்லர்னு நினைக்கிறேன். மெரிக் மெரிக் கரெக்ட் கண்ணா. அதான் வர 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 மெரிக். அந்த 3 லைனா வரும்டா. ஆ, கான்டாஸ் கரெக்ட். கேரண்டட் டைம் ரேட். சரி, இது எதுக்குன்னா எஃபிஷியண்டா இல்லாத ஒர்க்கருக்கு பாவம் போனா போறதும். ஓகேவா? இட் ஆஃபர்ஸ் குட் இன்சென்டிவ் ஈவன் டு தி inefficient ஒர்க்கர்ஸ். மினிமம் வேஜஸ் ஃபார் ஈவன் டு லெஸ் எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் இட்ஸ் அ ப்ரிஃபர்ட் மெத்தட். பரவாயில்ல, ரொம்ப முடியாம கூட பண்றான். அவனோட டெய்லி ஏதாவது பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு கேங்டாஸ் வந்து இது பண்ணாரு. ஸோ அதான் கேரண்டீட் வேஜஸ். ஸோ 38 ரூபாய் வந்துருக்கணும் இங்க. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. மித்ரா இல்ல. கீர்த்தனா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சிவாக்கு பதில் சொல்லுங்கப்பா. கீர்த்தனா. ஓகே. சரி, ஓகே. இப்போ அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பை தி ஆப்ரேட்டர் 6 ஹவருக்கு 15 செட்டு. நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி 6 ஹவர்ன்றது விடும் இந்த ரியல் ஒர்க்கிங் டைம் 15 செட்டு பண்றாங்க. ஒரு ஹவருக்கு எவ்வளவு பார்த்தா 15 இன்டூ 1 டிவைடட் பை 6. ஒரு ஹவருக்கு 2.5 செட்ஸ்ன்றது நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி. இந்த நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி வரும்போது we have to take only the net number of after unmeasured work. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்டுனாலே
எல்லாத்தையும் கழிச்சிட்டு வருது தானே இல்லையா? அது எடுத்துக்கணும். வேற ஏதாவது டவுட் இருக்கா அந்த சம்ல? அவ்வளவுதான், இந்த சம் முடிஞ்சிச்சு. சிவா, அதுல வந்து ஒண்ணுமே ஒரு ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது சிவா. எப்படின்னா வந்து சும்மா மீட்டிங் மீட்டிங் போயிட்டு வருவாங்கல்ல. மீட்டிங்லாம் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, அரை மணி நேரம் போறதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி பேசுறாங்க, இல்ல ஒரு லேபர் இத பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து அன்மெஷர்ட் ஒர்க்ல வரும். கோரா மிஷினோட ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் தான் இருக்கும். 2 மணி நேரம் அவங்க வந்து மீட்டிங் போடுவாங்க, இல்ல திடீர்னு வந்து மிஷினே ஸ்டாப் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த ஃப்ளோனால கொஞ்சம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும், இல்ல அதெல்லாம் தான் அன்மெஷர்ட் ஒர்க், வேர் யூ cannot really quantify the productivity of the real work. Compute the productivity per mission hour with the following data. ப்ரொடக்டிவிட்டியில் வந்து ரேஷியோ பிட்வீன் அவுட்புட் வால்யூம் அந்த வால்யூம் ஆஃப் இன்புட்ஸ், எவ்வளோ தூரம் நான் என்னோட இன்புட்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த அவுட்புட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன்றது தான் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஃபார் மாடலிங் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. ஒரு அவுட்புட் இன்புட் கன்சிடர் பண்ணும்போது நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எனி திங், நம்மளுக்கு என்ன பீப்புள், லேண்ட், லேபர், அதாவது ஃபோர் மெயின் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது தவிர கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், எலக்ட்ரிக் பவர், ஆக்டிவிட்டி, ஆர்கனைசேஷன் எல்லாமே ஓட ரிலேஷன்ஷிப்பில் தான் வருது. ஸோ இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அச்சீவிங் ரிசல்ட்ஸ் அண்ட் டைம் இட் இஸ் டேக்கன் டு அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ப்ரொடக்டிவிட்டினா என்ன? எனக்கு ஒரு ரிசல்ட் அச்சீவ் பண்ணும் அண்ட் அந்த அச்சீவ் பண்ணுற ரிசல்ட்டுக்கான டைம் கேப், இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் தான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டியை குட்டியாக எப்படி சொல்லலாம்? ரிசல்ட் டிவைட் பை டைம்னு கூட சொல்லலாம். இப்போ அவுட்புட் இன் அ பீரியட் ஆஃப் டைம் டிவைட் பை இன்புட் இன் த சேம் பீரியட் ஆஃப் டைம். சரி, இது லைக் டு லைக் மேட்சிங் இருக்கணும். நான் 4 மணி நேரத்தோட இன்புட்டை அதே அந்த 4 மணி நேரம் கழிச்சு வர அவுட்புட்டில் நான் ஈக்குவேட் பண்ணணும், சரியா? அப்போ லேண்டு, ஒர்க் ஃபோர்ஸ், மெட்டீரியல் எல்லாம் இன்புட்டு. ப்ரொடக்ஷன் சிஸ்டம் என்ன? அது ஒரு வேல்யூ ப்ராசஸ், ப்ராசஸ் காஸ்டிங் கூட சொல்லலாம். ப்ராசஸ் காஸ்டிங் போடுது, அப்புறம் அவுட்புட் வருது, நம்மளுக்கு ரீச் ஆகுது, சரியா? சிவா, உங்களுக்கு காலேஜ் இருக்கா சிவா? சரி. ரீஷெடியூல் பண்ணிட்டாங்களா? ஐயோ, நல்ல வேளை ஜூனுக்கு முன்னாடி முடிச்சிருக்காங்களா சிவா? ஆனா பாவம் உங்களுக்கு இந்த படிக்கிறதுக்கு. சரி பரவாயில்ல, நீங்க எப்படினாலும் மேனேஜ் பண்ணிடுவீங்க, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் இட். இது ஒரு குட்டி சம்ம, இதுக்கு பயங்கரமா யோசிக்கணும்லாம் அவசியம் இல்ல. மிஷின் இவ்வளவு எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். அவன் ப்ரொடக்டிவிட்டி ஒரு மிஷின் ஹவருக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஒரு மிஷின் ஹவருக்கு என்ன ப்ரொடக்டிவிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் ஒன், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட்ஸ் 99,000 யூனிட்ஸ். ப்ரொடக்டிவிட்டி பர்னா ஆல்சோ ட்ரா யுவர் இன்டர்பிரேஷன். ஒரு ஜான்வரி மந்த்துக்கு ஒரு மிஷினுக்கு, இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, மிஷின் இல்லை இப்படி போடுறேன், மிஷின் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஓகேவா? அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஷின் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் கொடுத்துட்டு ப்ரொடக்டிவிட்டி ஒரு அவருக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ
ஒரு மிஷினுக்கு ஒரு மிஷின் 220 ஹவர் ஒர்க் ஆகுது. இப்போ 400 மிஷின்னா எவ்வளோ ஹவர்? 400 இன்ட்டு 220 88,000 ஹவர்ஸ். கரெக்டா? இப்போ அடுத்தது யூனிட்ஸ் ஹவர்ஸ். 99,000 யூனிட்ஸ் 88,000 ஹவர்ஸ்க்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு ஹவருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ 1 ஹவருக்கு 99,000 into 1 divided by 88,000. அவ்வளோதான். ஸோ அப்போனா ஒரு ஹவருக்கு 1.125 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? டைப் 1 ப்ராப்ளம் கண்ணா எம்சிக்யூ ப்ராப்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 2 ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மிஷினுக்கு ஃபெப்ரவரி, இது ஜான்வரி, இது ஃபெப்ரவரி. ஒரு மிஷினுக்கு 150 ஹவர். அப்போ 550 மிஷினுக்கு 99,000. ஸோ 1 lakh யூனிட்ஸ்க்கு 99,000னா ஒரு யூனிட்டுக்கு 1.01 யூனிட்ஸ். ஸ்டெப் நம்பர் 2. அடுத்தது பாருங்க கண்ணா. ஒரு மிஷினுக்கு இது நீங்க 3 பேர் போடுறீங்களா? தேர்ட் ஒன் மார்ச். ஈஸியா தானே இருக்கு, போடுங்க. போட முடியுமா? டயர்டா இருக்கா? ஐயோ, எனக்கு என்ன குரலுக்கே வர மாட்டேங்குது, என்னாச்சு? போடுறீங்களா? மித்ரா, சிவா, கீர்த்தனா, போடுங்க போடுங்க. சிவா, மித்ரா, கீர்த்தனா போடுங்க. கீர்த்தனா நாளைக்கு எத்தனை மணிக்குடா உங்களுக்கு கிளாஸ் அண்ணா? டாக்ஸ். சரி, ஓகே. நாளைக்கு வந்து மார்னிங் 11 to 12 ஓகேவா இருக்குமா சிவா மித்ராக்கு? இந்த சம் போடுங்க கண்ணா. மிஷினரி இதுக்கு சி உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட் ஈஸியா இருந்தா கூட போட்டுக்கோங்க. நான் இது ரொம்ப மைக்ரோ லெவல்ல போடுறேன். ஒரு மாசம் அப்படின்றதுனால. கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா? சொல்லி கொடுக்கறது புரியுதா? கீர்த்தனா, சொல்லி கொடுக்கறது புரியுதாடா? சரி, ஓகே. சிவா, உங்களுக்கு புரியுதா சிவா? ஓகே. போட்டிங்களா?
கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். போட்டிங்களா சிவா? மித்ரா போட்டிங்களா கண்ணா? சரி சரி, போடுங்க போடுங்க. நிதானமா போடுங்க. இதுதான். ஓகே, நீங்க போட்டுட்டீங்கன்னா நான் சொல்றேன். ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். போட்டுட்டீங்களா மித்ரா? கீர்த்தனா போட்டீங்களா? ஓகே. இந்த சம் ஆஃப் த கீ டெக்னிக்ஸ், இது இந்த தியரி ஈஸியா இருக்கும். டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா, நம்ம அந்த ப்ராடக்ட் டிசைன் சொல்லிட்டு ஒரு இது பார்த்தோம் இல்லையா சாப்டர், அதோட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். லே அவுட்லேருந்து லொகேஷன் ஆஃப் தி பிளான்ட், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் வந்து கரெக்டாக டைமுக்கு பண்ணினாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். நான் இப்போ சொல்றேன். இப்போ சோஷியல் ஃபேக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு மாதிரி சோஷியல் ஃபேக்டர் கரெக்டா, ஜப்பான்ல ஒரு மாதிரி, யூஎஸ்ஏல. அப்போ இந்தியால வந்து நான் இது தப்புன்னு நினைச்சத ஜப்பான்லயும் தப்புன்னு நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தே ஹாவ் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் கரெக்டா. தே ஹாவ் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் டிசிப்ளின் இந்த மெயின்டெனன்ஸ். சம் வந்து தே ஃபாலோ லீனு, சில பேர் வந்து லீனுக்கு அடுத்த லெவல் பார்ப்பாங்க. அந்த மாதிரி லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆர் தேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. அதெல்லாம் வந்து குளோபல் லெவல்ல எல்லாமே மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க இதுல. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்றது எப்படின்னா, ஒரு இன்ஜினியரோட ஒர்க் இங்க, துபாய் பில்டிங்லாம் பார்த்திருக்கீங்களா? துபாயோட பில்டிங்ஸ் எப்படிடா இருக்கும்? கேக்குது செல்லம்? இந்த ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்லாம் துபாய்ல ரொம்ப ஃபேமஸ்ல. நம்ம இந்தியால இந்த மாதிரி ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கா? ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கு, பட் இந்த அளவுக்கு இருக்கான்னா தெரியல. துபாய்ல இருக்கிற அளவுக்கு கரெக்டா. ஸோ பியூட்டிஃபுல் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ். எப்படி இதெல்லாம் நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட திங்கிங், அவங்களோட இந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியோட அப்ரோச், ஓகேவா, ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் பண்றதுலேருந்து ஸ்டார்டிங் கிரவுண்ட் ஒர்க்லேருந்து எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஹெவன் மாதிரி இல்லை இந்த இடம்? அதுவும் ஒரு இடம் இருக்குடா, அது அழகா அப்படியே இந்த சிசியா போகும். பயங்கரமா நீட்டா இருக்கும். எல்லாமே மெயின்டைன் பண்ணி டிசிப்ளினா இல்ல. இதெல்லாம் பாருங்கடா எப்படிடா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு இடம் கூட இப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பில்டிங் என்னமோ கட்டுறாங்க. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ். பா, அப்படியா? வாவ்டா. நீ நிஜமாலே செம்ம ஃபினிஷிங்டா. அதாவது ஒருத்தர் என்கிட்ட ஒன்று ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. அந்த பில்டிங்குள்ள நடக்கும் போதே சம் டாப் ஆஃப் த ஃப்ளோர் எங்கேயோ இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே வந்து கிளாஸ் தானா. அந்த மாதிரி எப்படி சொல்றது, கீழே தெரியுதாம், சர்ஃபேஸ் தெரியுதாம் அந்த மாதிரியா. ரொம்ப வெரி ஹியூஜ் லெவல் ஆஃப் ஹைட்ல கீழே பார்க்கும்போது பயமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாத்தியமானா சாத்தியம். அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. இன்ஜினியரிங் நம்ம எடுத்துக்கலன்னா, நம்ம அதாவது அது வந்து எடுத்துக்கலன்னா அவங்க தப்பு, நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியாது. கரெக்டா? அதை தான் இங்க சொல்றாங்க. சோஷியல் ஃபேக்டர்ஸ்ல might not be considered wrong in what we are considering wrong, might not be considered wrong in other countries by, because the social
ஃபேக்டர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸும் அதே மாதிரி தான். சி அவங்களோட பெஞ்ச் மார்க்கிங், அவங்களோட ஆர்கனைசிங் டீம் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இன்ஜினியர்ஸோட எக்ஸலன்சி, இல்லை சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா, நான் இப்போ பர்சனலாக கார்ப்பரேட்டில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், ஹவு டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டிக்கு ரெகுலர் பிரேக்ஸ் எடுக்கணும், நாங்களே டெட்லைன் வச்சுக்கணும், செல்ஃப் இம்போஸ் டெட்லைன்ஸ். இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இறங்கக்கூடாது. அதாவது மல்டி டாஸ்கிங் சொல்கிறதுனா எப்படின்னா, சி வி வில் ஹாவ் சம் 10 டாஸ்க் பிஃபோர் அஸ், ஓகே. அதுக்காக 10 டாஸ்க்கு மேலே 20 25 அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்க கூடாது. 2 மினிட் ரூல் என்கரேஜ் பண்ணணும். 2 மினிட் ரூல்னா என்னன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப மஸ்ட். உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸாக கூட வரலாம். சி இந்த 2 மினிட் ரூல்ன்றது வந்து இது எப்படின்னா எனக்கு தெரில. இது எப்படி நான் சொல்றதுன்னா, இப்போ ஒரு பெரிய ஜாப் இருக்குடா, பெரிய டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை குட்டி குட்டியா பிரேக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுமா, சைக்கலாஜிக்கலி சொல்றேன். இஃப் அ டாஸ்க் டேக்ஸ் 2 minutes or less, do it now. ஏன் சொல்லுங்க? முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நான் சின்னதாக ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சம் போட்டோம்ல, இந்த சம் டீட்டெயில்டாக இருக்குது கரெக்டா? பட் நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த சம் பார்க்கும்போது டீட்டெயில்டாக தான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஏன் ஒய் டோன்ட் வி பிரேக் இட் அப் அண்ட் ஷோ டு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கான்செப்டே நான் எடுத்துகிட்டு வந்தேன் இன்டர் லெவலில். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு நிஜமாலே மினிமம், அதாவது சில சம்ஸ்லாம் இருக்கு, பட் மெஜாரிட்டி ஆஃப் தி சம்ஸ் வந்து எனக்கு கிராக் பண்ணுறதுக்கு, நான் சொல்றது டைப் 1 ப்ராப்ளம் சொல்கிறோம். டைப் 1 ப்ராப்ளம் கிராக் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுறதுன்னா 3 minutes மேக்ஸிமம். சிலது 2 minutes சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப ஹாப்பியாக போட்டு எஸ் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இதே தான் நான் ஃபைனலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு சம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக இப்படி பிரேக் பண்ணும்போது எப்படிடா ஃபீல் பண்ணுறீங்க ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ 1 ஆப்ரேட்டர் 15 ஆப்ரேட்டர், அப்புறம் அடுத்தது கண்டினியூட்டி, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுமா? இல்லை எனக்கு கிரியேட் ஆகுது, இல்லை உங்களுக்கும் கிரியேட் ஆகும் அப்படி தான் நினைக்கிறேன் நான். இல்லை ஈஸியாக ஃபீல் ஆகுதுல்ல அப்போ நீங்கள், ஸோ அப்போ அந்த 2 minutes 3 minutesக்குள்ள முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். அதாங்க நம்ம அந்த 2 minutes ரூல்ன்றது. ஏதாவது ஒரு குட்டி வேலை, வீட்டில் ஒரு வேலை ஏதாவது இது பண்ணுறீங்க, 2 minutes கூட முடிக்க முடியும்னா முடிச்சிருங்க. அப்போ ஒரு ஹாப்பினஸ், சரி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இஃப் அ டாஸ்க் வில் டேக் ஒன்லி 2 minutes or less to complete it, just do it immediately அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் 2 minutes ரூல். கார்ப்பரேட்டில் நாங்கள் இருந்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் எங்களோட லீடர்ஸ்லாம், சரி இந்த 2 minute ரூல்னால நம்ம ப்ரொகாஸ்டினேஷன் பீட் பண்ண முடியும் நல்லாவே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ரூல்ஸ் இருக்கு, பட் 2 minute ரூல் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இந்த மேகி மேகி எவ்வளோ டைம்ல பண்ணுவாங்க 2 minutesல? 2 minutes மேகி பண்ண உடனே அப்படியே எல்லாருக்கும் அந்த ஆட்ல வருமே, அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க, உடனே எல்லாரும் சேர்ந்து மேகி ப்ரிப்பேர் பண்ணி அந்த 2 minutesக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ஜாலியாக சாப்பிடுவாங்க. அந்த 2 minutesக்குள்ள ஏதாவது விஷயம் பண்ண முடியுமா பண்ணிடணும். ஏன்னா அந்த பண்ணி வர சக்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சக்சஸ் வந்து இந்த டே ஃபுல்லா உங்களை மொமெண்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி வேணா பாருங்க. ஒரு ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, பெரிய ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு சேஞ்ச் தரும். அதை மட்டும் நான் டேம் ஷூரா சொல்றேன். ஓகேவா? இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து அஹ், இந்த பி வெரி ப்ரோஆக்டிவ் அண்ட் நாட் ரியாக்டிவ். ப்ரோஆக்டிவாக யோசிக்கணும் ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ஸ், நாட் ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் எனிபடி. ஸோ இப்போ நான் இந்த 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 மாதிரி போகிறேன் அப்படின்னா, நான் இதில் என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்குன்றதை எனக்கு ஓரளவுக்கு ஐ cannot just foresee it to a greater extent, to some extent. அந்த மாதிரி these are all key techniques for managers or a cost accountants for like us to improve the productivity at workplaces. Okay.
ஸோ இதோட நான் முடிக்கிறேன். நாளைக்கு வந்து வி வில் டேக் அப் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். I will also request sir to give some brief idea about total quality management because he is into this line apart from the one. அது கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூ அடிஷனா இருக்கும். சரியா? ISO ஸ்டாண்டர்ட்ஸ் சார் கிட்ட கேட்ட கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். பிகாஸ் கண்டிப்பா அவருக்கு பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். பிகாஸ் he is into this line குவாலிட்டி ஓடது. அப்புறம் வந்து இதெல்லாம் அவர் ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்றாரு. ஸோ அந்த ப்ராக்டிக்கலான ஃப்ளோவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க பண்ணலாம் இல்லையா? அதுதான். அதை தவிர இந்த இதுல வந்து 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 சம்ஸ் இருக்கு இல்லையா இன்னும்? அதுல வந்து 4 சம் ரொம்ப குட்டி சம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி சம். ஆப்சென்டிசம், எஃபிஷியன்சி ஆஃப் யூட்டிலைசேஷன்லாம் இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம இதே சம் பேட்டர்ன் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஆக்சுவலா. இல்லஸ்ட்ரேஷன் 14, இல்லஸ்ட்ரேஷன் 13லாம் அதே மாதிரி சம் கண்ணா. கீர்த்தனா, மித்ரா, நம்ம ஏற்கனவே ஒரு சம் போட்டோம்ல. எஃபிஷியன்சி ஒர்க் ஆகுது இன்க்ரீஸ்ட், அதே மாதிரி மாடல் சம். இல்லஸ்ட்ரேஷன் 13, இல்லஸ்ட்ரேஷன் 14, ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 12 நீங்களே போட்டுடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 11 நீங்களே போட்டுடலாம். 11, 12, 13, 14 நீங்களே போட்டுடலாம். மத்தது நான் போடுறேன். ஹோம்ஒர்க்குன்னு போடுவாங்க. பாருங்க, ஏதாவது சேலஞ்ச் இருந்தா சொல்லுங்க கண்ணா. ஃபிஃப்டீன்த் சம் உங்களால போட முடியுமா? இதே மாதிரி தான் கண்ணா ப்ரொடக்டிவிட்டி. ஏன் சிவா, மித்ரா, கீர்த்தனா, நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி சம் தான். ஹோம்ஒர்க். ஸோ இது எல்லாமே ரிப்பீட் தான். ஸோ நான் வந்து இன்னும் செவன், 8, 9, 10 4 சம்ஸ் நான் போடணும் இல்லையா? சரி, அது காப்பி பண்ணிக்கிறேன் சிவா இதுலேருந்து. இந்த புக்லேருந்து நீங்க பண்ணிடுறேன். கிளாஸ் வந்து நாளைக்கு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வந்து கீர்த்தனா நாளைக்கு மார்னிங் வந்து 12 வரைக்கும் இல்ல கீர்த்தனா உங்களுக்கு. இவங்களுக்கு மட்டும் எஃப்எம் மட்டும் கிளாஸ் வைக்க போறேன் சிவாக்கும் மித்ராக்கும். 12க்கு அப்புறம் நீங்க ஃப்ரீ இல்ல? நான் ஷெட்யூல் காத்தால சொல்லட்டுமா கண்ணா? ஏன்னா எனக்கு 9 o'clockலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து 11 to 12 சார் எடுப்பாரு. உம், நான் உங்களுக்கு சொல்றேன் கண்ணா. மார்னிங் 8:30, 9க்குள்ள நான் அப்டேட் பண்ணிடுறேன்னா ஆஃப்டர்நூன் கிளாஸ். ஸோ 16. ஆ இருக்கு சிவா கண்டிப்பா.
சிவா மண்டே சிவா மித்ரா கிட்டனா மண்டே மட்டும் கிளாஸ் மார்னிங்ல எதுவுமே கிளாஸ் இல்ல நம்ம அசச் எதுவும் கிளாஸ் ஃபார் மீட் பண்ணல சம்டைம்ஸ் மார்னிங் கிளாஸ் வைப்பேன் இவங்களுக்கு ஏன்னா அன்னைக்கு என் ஃபாதர் இன் லாவோட அந்த 6th மந்த் ரிச்சுவல் அதனால